அசில் பாயின் 100 நாள் சேலஞ்சில பாக்கி 22 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பிசினஸ்க்கு தேவையான அமௌண்ட் சேர்த்துக்கிற ஓட்டத்துல முதல்ல வேக்கப், அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு போய் ரெடி ஆயிட்டு மூஞ்ச மொச்ச மாதிரி வச்சுட்டு முடிய வாரிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதுளை அரைச்சிட்டு அறக்க பறக்க காலேஜ் கிளம்பிட்டேன். நேத்திக்கு நாள் ரொட்டீன்ல காலேஜ் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியோ கடைபிடிச்சிட்டேன். காலேஜ்ல வழக்கம் போல நண்பர்களோட அலப்பறையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஊட்டுக்கு 2 நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மத்தியான சோறு வாங்கிட்டேன். வெளியில சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். என் தலையில எப்படியோ மிளகா அரைச்சி 300 பழமொழிலாம் சொல்லி 3 பேரை வெளியில இருந்து வாங்கினதை சாப்பிட்டோம். இவங்களோட அடுத்த பிளான் நம்மள வேலைக்கு போடாம டேரா போட வைக்கிறது. பட் அது நம்ம கிட்ட வேலைக்கு ஆகல. ஏன்னா நம்ம தான் கன்சிஸ்டன்சியோட காதல் மன்னனாச்சு. அதனால நம்ம தேர்ட் டெய்லி ரொட்டீனா இருக்கிற அரை டைம் வேலைக்கு கிளம்பிட்டேன். வழக்கமா நம்ம ஒரு 3 மணி நேரம் ஓட்டிட்டு நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பி ஓட்ட ஆரம்பிப்போம். பட் இன்னைக்கு கிளம்பினதே லேட்டு. அதனால அடின்னு ஒரே அட்டம்ப்டா அச்சிடலாம்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வேலை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா வண்டியை வீட்டுல ஏத்துறேன்னு கேட்டீங்கன்னா, அசில் பாயின் வானிலை மாற்ற கணிப்புப்படி இன்னைக்கு ஒரு சம்பவம் வருதுன்னு நினைச்ச மாதிரியே வந்த உடனே அடின்னு அடடா மடடா சாங் ரீக்ரியேஷன் தான். பத்தாததுக்கு மின்சாரம் கட்டு, ஜன்னல்ல வந்து இடிங்களோட தட்டு, கரண்ட் இல்லாத காரணத்தினால் வீட்டுல சமைக்க முடியல. அதனால வெளியில வாங்கி சாப்பிட வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு வேலை நிறுத்தம் காரணமாக அசில் பாய்க்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. அதனால கல்லா வேணல வந்த வரைக்கும் வாழி போட்டுன்னு